வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். மேட்டூர் அணை மீண்டும் நிரம்பியதால் கரையோர மக்களுக்கு அபாய எச்சரிக்கை. 50 ஆண்டுகளுக்கு பின்னர் பெய்த கனமழையினால் நிலை குலைந்த கேரளா. மீட்பு பணிகள் தொடர்வதால் சுதந்திர தின விழா ரத்து. மாறன் சகோதரர்களுக்கு எதிரான தொலைபேசி இணைப்பு முறைகேடு வழக்கு 17ஆம் தேதி மீண்டும் ஆஜராக சிபிஐ நீதிமன்றம் உத்தரவு. இந்தியாவை மேம்படுத்துவதற்கான புதிய கண்டுபிடிப்புகளை மாணவர்கள் நிகழ்த்த வேண்டும். மும்பை ஐஐடி வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் மோடி வலியுறுத்தல். ராஜஸ்தானில் தேர்தல் பிரச்சார யாத்திரையை தொடங்கினார் ராகுல் காந்தி. காங்கிரஸ் தொண்டர்கள் புடைசூழ பிரத்யேக பேருந்தில் பவன். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் கடலோர பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பல பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னையிலும் நேற்று இரவு முதல் விட்டு மழை பெய்து வருகிறது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் கடலோர பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கர்நாடகா, ஆந்திரா கடலோர பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் கேரளாவிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கன்னியாகுமரி, நெல்லை, கோவை, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக பலத்த மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேட்டூர் அணை 2வது முறையாக 120 அடியை எட்டியதால் 1,15,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. இதனால் 12 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடக பகுதிகளில் கனமழை பெய்ததால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து கடந்த மாதம் 23ஆம் தேதி முழு கொள்ளளவை எட்டியது. நீர்வரத்து 1,00,000 கன அடிக்கு மேல் வந்ததால் உபரி நீர் கூடுதலாக வெளியேற்றப்பட்டது. பின்னர் கடந்த 31ஆம் தேதி நீர்வரத்து குறைந்து உபரி நீர் வெளியேற்றம் படிப்படியாக குறைக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று முதல் கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு அதிகரித்துள்ளது. இந்நிலையில் மேட்டூர் அணை 2வது முறையாக 120 அடியை எட்டியுள்ளது. இதனால் அணையிலிருந்து 1,15,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக காவிரி கரையோரத்தில் உள்ள 12 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 16 வருவாய் கிராமங்களில் காவிரி கரையோரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வெள்ள அபாய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம். இதை இன்னைக்கு மட்டும் இல்லாமல் போன ஒரு வாரமாகவே இந்த நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம். இதில் பொதுமக்கள் மத்தியில் கரையோரத்தில் இருந்து மேடான பகுதிக்கு போவதற்காக அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ரிலீஃப் சென்டர்ஸ்னு சொல்லக்கூடிய கல்யாண மண்டபமோ அல்லது சமுதாய குழுமோ அல்லது ஸ்கூல்ஸ் ரெடி நிலையில் வச்சுருக்கிறோம். ஸோ தாழ்வான பகுதியிலிருந்து பொதுமக்கள் மேடான பகுதிக்கு பாதுகாப்பான முறையில் போகணும் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோள் அனைத்து லோலைங் ஏரியாஸ்க்கு கொடுத்துருக்கணும். இன்டர் டிபார்ட்மெண்டல் குழுன்னு சொல்லக்கூடிய ஒரு மீட்பு குழு அனைத்து இந்த தாழ்வான பகுதியில் வல்னரபிள் ஏரியாஸில் ஆய்வு பண்ணி மேற்கொண்டிருக்கிறது. மேட்டூர் அணையிலிருந்து அதிக நீர் திறப்பதை தொடர்ந்து அங்கு நிலவும் சூழல் குறித்து நமது செய்தியாளர் தனபாலன் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். நடப்பாண்டில் மேட்டூர் அணை 2வது முறையாக 120 அடியை எட்டி நிரம்பி வழிகிறது. இது அணையின் வரலாற்றில் 85 ஆண்டுகளில் 40வது முறையாகும். இதேபோல கடந்த 2004ஆம் ஆண்டு 4 முறையும் 2005ஆம் ஆண்டு 5 முறையும் நிரம்பி வழிந்தது. தற்போது அணையின் இடதுகரையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வெள்ள கட்டுப்பாட்டு அறை வைத்து ஒவ்வொரு மணி நேரமும் அணையின் நீர் வரத்து வெளியேற்றம் ஆகியவற்றை கண்காணித்து வருகின்றனர். தற்போது மேட்டூர் அணைக்கு வருகின்ற 1,00,000க்கும் அதிகமான நீர்வரத்தை அப்படியே அணையிலிருந்து 16 கன் உபரி நீர் போக்கி அணை மின் நிலையங்கள் வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. மாவட்ட நிர்வாகம்
காவிரி டெல்டா பாசன பகுதியில் உள்ள 12 மாவட்டங்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேட்டூரிலிருந்து மாலைமுரசு செய்திகளுக்காக என் தனபால சுப்பிரமணியன். இதனிடையே மேட்டூரிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் கல்லணை வழியாக கடலூர் வீராணம் ஏரிக்கு திறந்து விடப்படுவதால் ஏரியின் நீர்மட்டம் 46.7 அடியை எட்டியுள்ளது. இதனால் வீராணம் ஏரியிலிருந்து சென்னைக்கு குடிநீருக்காக குழாய் மூலம் 55 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. வீராணம் ஏரியும் முழு கொள்ளளவை எட்ட உள்ளதால் சென்னைக்கான நீர் திறப்பு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் மழையால் சிற்றாறு அணை 16 அடியை தாண்டியது. இதனால் அணையிலிருந்து 500 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. திருப்பரப்பு அருவியிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் காவிரி கரையோரம் பகுதி மக்கள் மேடான பகுதிக்கு செல்ல தண்டோரா மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கேரளாவில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை அம்மாநில முதல்வர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் ஹெலிகாப்டரில் ஒன்றாக நேரில் சென்று ஆய்வு செய்தனர். மேலும் வெள்ளத்தால் உடைமைகளை இழந்தவர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கவும் பினராயி விஜயன் உத்தரவிட்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து கேரளாவில் கடந்த சில தினங்களாக கனமழை கொட்டி தீர்க்கிறது. அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. இடுக்கி அணை 26 ஆண்டுகளுக்கு பிறகு முழு கொள்ளளவை எட்டியது. இதனால் நேற்று முன்தினம் இடுக்கி அணையின் ஒரு வாயில் திறக்கப்பட்டது. எனினும் தொடர்ந்து கனமழை பெய்ததால் அணையின் நீர்மட்டம் வேகமாக அதிகரித்தது. இதனையடுத்து இடுக்கி அணையின் 5 வாயில்களும் திறக்கப்பட்டு தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளன. பெரியார் ஆற்றங்கரையோரம் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிய ஆயிரக்கணக்கான மக்கள் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இடுக்கி, மலப்புரம், கண்ணூர், வயநாடு உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 32 பேர் உயிரிழந்துள்ளனர். கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 54,000 பேர் வீடுகளை இழந்துள்ளனர். இதனால் மீட்பு பணிகளை கேரள அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதல்வர் பினராயி விஜயன் இன்று பார்வையிட்டார். ஹெலிகாப்டர் மூலம் அவர் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வெள்ள சேதங்களை ஆய்வு செய்தார். இடுக்கி, ஆலப்புழா, எர்ணாகுளம், வயநாடு, கோழிக்கோடு மற்றும் மலப்புரம் ஆகிய பகுதிகளில் வெள்ள சேதங்களை பார்வையிட அவருடன் எதிர்க்கட்சித் தலைவர் ரமேஷ் சென்னிதலா, வருவாய்த்துறை அமைச்சர் சந்திரசேகரன் ஆகியோரும் உடன் சென்று பாதிப்புகளை ஆய்வு செய்தனர். மழை வெள்ளத்தில் உடைமைகளை இழந்தவர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாயும் உயிரிழந்தவர்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாயும் வழங்க முதல்வர் பினராயி விஜயன் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே கேரளாவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் வரும் 15ஆம் தேதி நடைபெற இருந்த சுதந்திர தின விழா ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் சதாசிவம் தெரிவித்துள்ளார். கேரளாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நடிகர்கள் சூர்யா மற்றும் கார்த்திக் இருவரும் இணைந்து 25 லட்சம் ரூபாய் வழங்க உள்ளனர். கேரள மக்களிடம் தனி அன்பு உண்டு என்றும் கேரளாவில் இயல்பு நிலை திரும்ப பிரார்த்தனை செய்வதாகவும் தெரிவித்தனர். தொலைபேசி இணைப்பு முறைகேடு வழக்கில் மாறன் சகோதரர்களுக்கு எதிராக வரும் 17ஆம் தேதி குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட உள்ளது. மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக தயாநிதி மாறன் இருந்தபோது தன்னுடைய சகோதரர் கலாநிதி மாறனுக்கு சொந்தமான தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு முறைகேடாக தொலைபேசி இணைப்புகளை வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த சட்டவிரோத தொலைபேசி இணைப்புகள் மூலம் அரசுக்கு பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி கடந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி மாறன் சகோதரர்களை விடுவித்து தீர்ப்பு வழங்கியது. மேலும் மாறன் சகோதரர்கள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. கலாநிதி மாறன் மற்றும் தயாநிதி மாறன் ஆகியோர் விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்நிலையில் மாறன் சகோதரர்கள் மீது வரும் 17ஆம் தேதி குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என சிபிஐ நீதிமன்றம் அறிவித்துள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட 7 பேரும் வரும் 17ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. திமுக தலைவர் கருணாநிதியின் முழு உருவச்சிலை மீண்டும் சென்னை அண்ணா சாலையில் நிறுவப்படும் என திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கூறியுள்ளார்.
இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 1975ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த கருணாநிதிக்கு சென்னை அண்ணா சாலையில் திராவிடர் கழகம் சார்பில் முழு உருவச்சிலை நிறுவப்பட்டது என்று தெரிவித்துள்ளார். கடந்த 1987ஆம் ஆண்டு உடல்நலக்குறைவால் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் மரணம் அடைந்ததை அடுத்து சில விஷமிகள் திட்டமிட்டு கருணாநிதியின் சிலையை உடைத்தனர் என்று கூறியுள்ள அவர், தந்தை பெரியார், அன்னை மணியம்மையார் ஆணைப்படி கருணாநிதியின் முழு உருவச்சிலை மீண்டும் சென்னை அண்ணா சாலையில் நிறுவப்படும் என்றும் அதற்கான முழு உருவ வெண்கல சிலை தயார் நிலையில் இருப்பதாகவும் கி. வீரமணி குறிப்பிட்டுள்ளார். சென்னை மெரினா நினைவிடத்தில் திமுக தலைவர் கருணாநிதிக்கு 4வது நாளாக முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை அடுத்து அவரது உடல் மெரினாவில் உள்ள அண்ணா நினைவிடம் அருகே நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கருணாநிதி மறைவுக்கு பின் 4வது நாளாக மெரினா நினைவிடத்தில் ஏராளமானவர்கள் கொட்டும் மழையிலும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நடிகை ஜெயசித்ரா கருணாநிதியின் நினைவிடத்துக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். இதையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கருணாநிதி முன்னாள் முதல்வர் மட்டுமல்ல, என்றுமே முதல்வர் தான் என புகழாரம் சூட்டினார். கலைஞர் அவர்கள் ஒரு களஞ்சியம், அரசியலில் மட்டுமல்ல அத்தனை துறைகளிலும் அவர் ஒரு நடமாடும் கலைக்கூடம். நம்ம சூரியன் எப்படி உலகம் இருக்கும் வரை இருக்குமோ அதுபோல இந்த உலகம் இருக்கும் வரை அவருடைய பேரு புகழ் என்றென்றும் எங்க எல்லாருடைய மனதிலும் இருக்கும் என்று கூறுகிறேன். இதையடுத்து நடிகர் தியாகராஜன் தமது மகனும் நடிகருமான பிரசாந்துடன் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் சமாதியில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். மாபெரும் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்று நம்மோடு இல்லை என்று நினைக்கும்போது வேதனை என்னால் தாழ முடியவில்லை. அவர் தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக, கலை உலகிற்காக எவ்வளோ செய்திருக்கிறார். பேர்பட்ட மனிதர் இன்று நம்மோடு இல்லை. ஆத்மா சாந்தி. தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்றம் சங்கம் சார்பிலும் கருணாநிதி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தப்பட்டது. நாட்டுப்புற பாடகர்கள் புஷ்பவனம் குப்புசாமியும் அனிதா குப்புசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் கருணாநிதி நினைவிடத்தில் பாட்டு பாடி அஞ்சலி செலுத்தினர். கலைஞரை போல் ஒரு தலைவர் இனிமேல் பிறந்திட முடியாது. அவர் கருணை உள்ளம், பேரறிவாற்றல் யாருக்கும் வாராது, வேறு யாருக்கும் வாராது. அவர் விட்டு சென்ற பணிகளை இதோட நம்ம துவண்டு போகாமல், அவர் தமிழுக்காகவும், தமிழ் மொழிக்காகவும், தமிழர்களுக்காகவும் போராடினார். அந்த வகையில அவர் விட்டு சென்ற பணிகளை எல்லாம் பாத்தீங்கன்னா, இனி தமிழர்கள் எல்லாம் ஒன்று கூடி எல்லோரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். திமுக தலைவர் கருணாநிதிக்கு அஞ்சலி செலுத்த வந்த அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு தமிழக அரசு உரிய பாதுகாப்பு தரவில்லை என தமிழக முன்னாள் காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக தலைவர் கருணாநிதி கடைபிடித்த அரசியல் நாகரிகத்தை அனைத்து அரசியல்வாதிகளும் கடைபிடிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். மேலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவாக உள்ளதாகவும் EVKS இளங்கோவன் தெரிவித்தார். எல்லா அரசியல்வாதிகளும், குறிப்பாக தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் இந்த அரசியலை கலைஞர் அவர்கள் கடைபிடித்த நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி என்பது வலுவாக இருக்கின்றது. இதுதான் வர இருக்கின்ற தேர்தலில் வெற்றி பெறப் போகின்ற கூட்டணி.
இந்தியா தொழில்நுட்ப வளர்ச்சி மூலம் சரியான பாதையில் பயணித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மும்பையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் 56வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இந்தியா சரியான பாதையில் பயணிக்கிறது என்பது மாணவர்களின் முகத்தில் வெளிப்படும் நம்பிக்கையில் தெரிகிறது என கூறினார். மேலும் மும்பை ஐஐடிக்கு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி உத்தரவிடுவதாகவும் ஐஐடி மாணவர்களால் தான் இந்திய ஐடி துறை வளர்ச்சி அடைகிறது என்றும் பிரதமர் தெரிவித்தார். இந்தியாவின் வளர்ச்சி மனிதநேயம், இயற்கை மேம்பாடு, விவசாயம், நீர் மேலாண்மை, எரிசக்தி, கழிவு மறுசுழற்சி மேலாண்மை, ஊட்டச்சத்து குறைபாடு நீக்கம் ஆகியவை மேம்படும் வகையிலான தலைச்சிறந்த கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும் என்று தாம் கோரிக்கை வைப்பதாகவும் பிரதமர் கூறினார். இந்தியாவின் பலதரப்பட்ட மாநிலங்களைச் சேர்ந்த மொழிகள் மற்றும் கலாச்சாரங்களின் பின்புலன்கள் ஒன்று கூடுவதன் மூலம்தான் ஒருவருடைய அறிவு மேம்படுகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். ராஜஸ்தான் மாநில சட்டசபைக்கான தேர்தல் பிரச்சார யாத்திரையை காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி ஜெய்ப்பூரில் தொடங்கி வைத்தார். ராஜஸ்தான் மாநிலத்திற்கு இந்த ஆண்டு இறுதியில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையடுத்து பாஜக சார்பில் முதலமைச்சர் வசுந்தரா ராஜே தலைமையில் கௌரவ் யாத்திரை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரிலிருந்து தேர்தல் பிரச்சார யாத்திரையை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட பேருந்தில் ராகுல்காந்தி வருகை புரிந்தார். இந்த யாத்திரையில் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மாலை முரசு அதிபர் தெய்வ திரு ப. ராமச்சந்திர ஆதித்தனாரின் 84வது பிறந்த நாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள், திரை நட்சத்திரங்கள் மற்றும் தொழிலதிபர்கள் உட்பட பலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். ப. ராமச்சந்திர ஆதித்தனாரின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை மாலை முரசு அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தொழிலதிபர் வி.ஜி. சந்தோஷம், மாலை முரசு குழுமங்களின் நிர்வாக இயக்குநர் இரா. கண்ணன் ஆதித்தன் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். கல்லூரி படிப்பிலே உயர்வு பெற்று டென்னிஸ் விளையாட்டு வீரராக உயர்ந்து பண்பாளராக தமிழ் இன உணர்வு, தமிழ் நாட்டின் மீது உரிமை உணர்வு, உலகத்தில் தமிழர்கள் எங்கு துன்பப்பட்டாலும் அந்த கண்ணீரை துடைக்கின்ற உணர்வை ஐயா ஆதித்தனார் அவர்கள் எப்படி ஊட்டி வளர்த்தார்களோ அதே உணர்வோடு வளர்ந்தவர் நமது ஐயா ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்கள். தமிழீழ விடுதலை புலிகளினுடைய போராட்டத்தையும் தமிழீழ உரிமை விடுதலை கீதத்தையும் மாலை முரசிலே தவறாமல் பதிவு செய்தது மட்டுமல்ல, அவர்களே தலையங்கம் எழுதுவார்கள். செய்திகள் இப்படி வர வேண்டும், ஒழுக்கக்கேடான செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்பதோடு வலதுகை கொடுப்பது இடதுகை தெரியாத வல்லன்மை உள்ளம் கொண்டவராக இந்த தமிழ் இனத்துக்கு அழியாத புகழை சேமித்துக் கொடுத்தவர் ஐயா ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்கள். ஐயா ஆதித்தனார் அவர்கள் தமிழுக்காக தொண்டை தன் திருமகனார் ஐயா ராமச்சந்திர ஆதித்தனார் கையில் எடுத்துக்கொண்டு தமிழ் மக்கள் ஊக்கசக்தி அவர்கள் தமிழ் நேசித்தார்கள், தமிழ் மக்கள் நேசித்தார்கள், தமிழ் மண்ணை நேசித்தார்கள். அதுதான் இன்று ஐயா அவர்கள் மனிதர் உள்ளத்திலே நாம் என்று வாழ்ந்த தமிழ் உலகம் உலகம் இருக்கவரை நிலைத்து
மேலும் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ஞான தேசிகன், மண்பாண்ட தொழிலாளர்கள் சங்க மாநில தலைவர் சேம நாராயணன், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் VP கலைராஜன், வெற்றிவேல், மா சவுந்தரபாண்டியன் மற்றும் நாட்டுப்புற பின்னணி பாடகியும் நடிகையுமான சின்ன பொன்னுக்குமார், நகைச்சுவை நடிகர்கள் நெல்லை சிவா, முத்துக்காலை, கிங்காங், ஸ்டன் பயிற்சியாளர் ஜாகுவார் தங்கம், அரி நாடார் மற்றும் வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். 84வது பிறந்த நாள் கொண்டாடும் இந்த நிலையில் மரியாதைக்குரிய ராமச்சந்திரன் ஆதித்தனார் அவர்களோடு நான் தொடர்பில் இருந்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன், வீட்டுக்கு சென்றிருக்கிறேன். மிக அன்பாகவும் பாசமாகவும் பழகக்கூடிய ஒரு மாமனிதர் அவர். அவருடைய புகழ் வாழ்க. அவர் வழியில் வந்திருக்கிற அவருடைய புதல்வனார் கண்ணனாதித்தனாருடைய எல்லா செயல்களும் வெற்றி பெற நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இதனைத் தொடர்ந்து திருவுருவப் படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர், அமரர் ப. ராமச்சந்திர ஆதித்தனார் ஒரு பண்பாளர், சிறந்த எழுத்தாளர், அனைவரிடம் அன்பாக பேசக்கூடியவர் என புகழாரம் சூட்டினார். அமரர் ராமச்சந்திர ஆதித்தனார் அவருடைய புகழ் என்றென்றும் பத்திரிகை உலகத்தில் தமிழக மக்களுடைய இதயங்களிலே எப்போதும் நிறைந்திருக்கும். பத்திரிகை உலக ஜாம்பவான்களில் அவரும் முன்னணியாக நின்று பத்திரிகை உலகத்திலே பெருந்தொண்டு ஆற்றியவர். சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த பண்பாளர், மனிதநேயர், எல்லோரிடத்திலேயும் மிக கனிவோடும் அன்போடும் பாசத்தோடும் பழகக்கூடிய நல்ல பண்புகளை பெற்று திகழ்ந்த ஒரு சிறந்த மனிதர் அமரர் ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்கள். மாலை முரசு பத்திரிகையின் மூலமாக தமிழ் மக்களுக்கு தொண்டு செய்தவர். அதுபோல வார பத்திரிகைகள் பலவற்றையும் நடத்தி தமிழ் பணி ஆற்றிய, தமிழ் தொண்டு செய்த அமரர் ராமச்சந்திர ஆதித்தனார் அவருடைய புகழ் வாழ்க வாழ்க என காங்கிரஸ் சார்பில் வாழ்த்துகிறேன். காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தகுமார், பாமக சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் AK மூர்த்தி, ஜே. தீபாவின் கணவர் மாதவன் உள்ளிட்டோரும், நடிகர்கள் பாக்யராஜ், ரமேஷ் கண்ணா, போஸ் வெங்கட் ஆகியோரும் ராமச்சந்திர ஆதித்தனார் பிறந்த நாளை ஒட்டி மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சென்னை வாழ் நாடார் சங்க செயலாளர் தங்கமுத்து உள்பட ஏராளமானோர் ராமச்சந்திர ஆதித்தனார் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை சந்திக்காமல் 13 முறை MLA-வாக இருந்த ஒரே தலைவர் கருணாநிதி என்று திமுக முன்னாள் அமைச்சர் ரகுமான் கான் தெரிவித்துள்ளார். ஆக சர்ச்சில் தோற்று போயிருக்கிறார், இந்திரா காந்தி தோற்று போயிருக்கிறார், காமராஜர் தோற்று போயிருக்கிறார், அண்ணா தோற்று போயிருக்கிறார். ஆனால் இதுவரைக்கும் 13 தடவைக்கு மேல் தேர்தலில் தோற்காத ஒரே ஒரு தலைவர் ஒரு ராஜதந்திரம், அது அவருக்கு தான் உண்டு. அது மட்டும் இல்லாம 50 வருஷமும் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்திருக்கார். இது யாரால முடியுமா? 70-80 வருஷத்துக்கு மேல பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கார். இது யாரால் முடியுமா? 13 வயது பள்ளி மாணவனாக இருந்தபோது திருவாரூர்ல குடிபிடித்து இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்டு 13 வயதுல அரசியலுக்கு வந்தவர். ஆக அவரை பொறுத்த மட்டும் இவைகளெல்லாம் ஒரு அபூர்வம், வியப்பு. அவர் ஒரு அபூர்வ ராகம், அவர் ஒரு ராக மாளிகாகும். இதுபோன்று அவர் கூறிய பல்வேறு சுவாரஸ்ய தகவல்களை இன்று இரவு 9:30 மணிக்கு நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகும் முரசரங்கம் நிகழ்ச்சியில் காணுங்கள். தொடரும் செய்திகள். வீட்டில் பிரசவ பயிற்சிக்கு விளம்பரம் செய்த ஹீலர் பாஸ்கருக்கு நிபந்தனை ஜாமீன், கோவை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. காவல் உதவி ஆய்வாளரை மணல் லாரி மூலம் கொலை செய்ய முயற்சி, தூத்துக்குடி மாவட்டத்தில் நிகழ்ந்த சம்பவத்தால் பரபரப்பு.
மாலை முரசு அதிபர் தெய்வத்திரு ப. ராமச்சந்திர ஆதித்தனாரின் 84வது பிறந்த நாள் விழா தமிழகம் முழுவதும் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பல்வேறு கட்சித் தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். ப. ராமச்சந்திர ஆதித்தனாரின் சொந்த ஊரான திருச்செந்தூர் அடுத்த காயாமொழியில் அவரது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. அங்கு அமைந்துள்ள அவரது மணிமண்டபத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு சமத்துவ மக்கள் கழக தலைவர் எர்ணாவூர் நாராயணன் மற்றும் பொதுமக்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் அவரது நினைவிடத்திலும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மதுரை மாலை முரசு அலுவலகத்தில் ப. ராமச்சந்திர ஆதித்தனார் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. அலங்கரிக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு தொழிலதிபர்கள் நிஃபான் தனுஷ்கோடி, ஆனந்தம், அகில இந்திய நாடார் இளைஞர் பேரவை பொதுச் செயலாளர் காமராஜ், பாமக மாநில துணை பொதுச் செயலாளர் கிட்டு, மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கார்த்திகேயன், மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் மூத்த தலைவர் ஜான் மோசஸ், முருகன் பப்ளிசிட்டி இயக்குநர் முருகன் மற்றும் மாலை முரசு நிர்வாகத்தின் ஊழியர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல் நெல்லை மாலை முரசு அலுவலகத்தில் ப. ராமச்சந்திர ஆதித்தனாரின் உருவப்படத்திற்கு அதிமுக மாநகர மாவட்ட செயலாளர் தச்சே கணேசி ராஜா, அதிமுக அமைப்பு செயலாளர் சுதா பரமசிவம், மதிமுக புறநகர் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன், காங்கிரஸ் மாநகர் மாவட்ட செயலாளர் சங்கரபாண்டியன், நாம் தமிழர் கட்சியின் தென்மண்டல மகளிர் அணி செயலாளர் குயிலி நாச்சியார் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் நெல்லை கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் தயா சங்கர், மாநில விவசாய அணி பொதுச் செயலாளர் கணேஷ்குமார் ஆதித்தன் ஆகியோர் ராமச்சந்திர ஆதித்தனார் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதேபோல் மாலை முரசு அலுவலக ஊழியர்களும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கோவை மாலை முரசு அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ப. ராமச்சந்திர ஆதித்தனாரின் திருவுருவப் படத்திற்கு தொழிலதிபர்கள் எம். கிருஷ்ணசாமி, ஜி. எம். சுந்தரம் மற்றும் மாலை முரசு நிர்வாகத்தின் ஊழியர்களும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல் சேலம் மாலை முரசு அலுவலகத்தில் வண்ண மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ராமச்சந்திர ஆதித்தனாரின் திருவுருவப் படத்திற்கு மாலை முரசு நாளிதழ் மற்றும் தொலைக்காட்சி ஊழியர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் வேலூர் மாலை முரசு அலுவலகத்தில் ப. ராமச்சந்திர ஆதித்தனாரின் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. அலங்கரிக்கப்பட்ட அவரது உருவப்படத்திற்கு அலுவலக ஊழியர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைது செய்யப்பட்ட 27 மீனவர்களும் இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். ராமேஸ்வரம் பகுதியில் நெடுந்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 27 பேரை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். மேலும் 4 படகுகளையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த சம்பவத்தால் ராமேஸ்வரம் பகுதியில் உள்ள மீனவ கிராம மக்களிடையே பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மீது புதிய மீன்பிடி சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட 27 மீனவர்களும் இன்று யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு ஊர்காவல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இதற்கிடையே கைதான மீனவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கோவையில் கைதான நிஷ்டை மையத்தின் நிறுவனர் ஈலர் பாஸ்கர் நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். வீட்டிலேயே சுகப்பிரசவம் பார்ப்பது குறித்த பயிற்சி விளம்பரம் செய்த ஈலர் பாஸ்கர் கடந்த 2ஆம் தேதி கைதானார். ஈலர் பாஸ்கரின் கைதுக்கு இயற்கை மருத்துவத்துக்கும் ஆதரவான பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அவர் மீது போடப்பட்டுள்ள வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். இந்நிலையில் ஈலர் பாஸ்கருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி கோவை 7வது குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.